காலம் பேசாது காத்திருந்து பதில் சொல்லும். இந்த வாசகம் எதுக்கு பொருந்ததோ இல்லையோ, விஜயகாந்துங்கிற ஒரு நல்ல மனுஷனுக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு. எப்படி எம்எல்ஏவெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு போய் ஏடிஎம்கேயில் ஜாயின் பண்ணாங்க. கஷ்டப்பட்டு உழைச்சி தன்னால் முடிஞ்ச அளவுக்கு ஜெயிச்சு வந்த அந்த ஒரு மனுஷனுக்கு நடந்த கொடுமை, அவர்கிட்டருந்து பிரிஞ்சு போய் ஏடிஎம்கேயில் ஜாயின் பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குது? அதே ஏடிஎம்கேயில் ஜெயிச்ச எம்எல்ஏ ரிசைன் பண்ணிவிட்டு டிவிகேயில் போய் சேர்றாங்க. அண்ணனுக்கு நேர்ந்த கொடுமைக்கு தம்பி பழி தீர்க்கிறாரு அப்படின்னு தனிப்பட்ட விதத்தில் நான் எடுத்துக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும். எனக்கு அதை பற்றி தேவையில்லை. எனக்கு விஜயகாந்தையும் பிடிக்கும், விஜயும் பிடிக்கும். ஸோ இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள லிங்கை வச்சு மட்டும்தான் இது இது அண்ணனுக்கு பண்ண துரோகத்துக்கு தம்பி பழி வாங்குறாரு. இன்றைக்கி அப்படி தான் அந்த கட்சி ஏடிஎம்கேங்கிற கட்சி நில குலைஞ்சு அட்ரஸ் இல்லாமல் போச்சு. நேற்று 3 பேர், இந்த 5 வருஷம் ஆட்சி முடிகிறதுக்குள்ளே இன்னும் எத்தனை பேர்னு தெரியல. இது நல்லதுக்கா கெட்டதுக்கா எனக்கு தெரியாது. ஸோ இனியும் நடக்க போகிறதுக்கு காலம் காத்திருந்து பதில் சொல்லும்.